Yo fam, so welcome to another video. Hope all are doing good. எல்லாரும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் வந்து குலசேகரம் பக்கம் வந்துட்டேன். இந்த குலசேகரம் அந்த ஒரு டவுன் ஏரியா வந்து கொஞ்சம் ஃபேமஸான பிளேஸு இந்த ஏரியாவில். குலசேகரம் வந்து நிறைய மொத்தமாக குலசேகரம்னு சொன்னாலும் சின்ன சின்ன நிறைய பேர்கள் இருக்குது. ஆக்சுவலி இப்போ நம்ம வர்ற இந்த பிளேஸ் வந்து செருப்பாலூர்னு சொல்லுவாங்க. செருப்பாலூர் இதுதான் ஆக்சுவலி குலசேகரத்தோட அந்த டவுன் ஏரியா ஸ்டார்டிங். இது தாண்டி அடுத்து வர்றது வந்து மார்க்கெட் ஜங்ஷன் சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு சந்தை இருக்குது, குலசேகரம் சந்தைன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ஒரு நல்ல பெரிய மார்க்கெட் ரைட் சைடில் இருக்குது. இதுவும் தாண்டி நம்ம கொஞ்சம் கூட போனோம்னா அடுத்து வந்து நாகர்கோடு ஜங்ஷன் சொல்லுவாங்க. நாகர்கோடு ஜங்ஷனுக்கு முன்னாடி தான் வந்து இந்த மூகாம்பிகா மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போகிற பிளேஸ் வந்து மூகாம்பிகா மெடிக்கல் காலேஜ் பக்கம் வந்துட்டோம். லெஃப்ட் சைடில் வந்து மூகாம்பிகா மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இது தாண்டின உடனே வர வந்து நாகர்கோடு ஜங்ஷன். இந்த நாகர்கோடு ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் போயிடுச்சுன்னா அருமனைங்கிற பிளேஸுக்கு வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போ லெஃப்ட்டில் இருக்கிறது தான் என்ட்ரன்ஸு. ஆக்சுவலி இது அவுட்டுன்னு நினைக்கிறேன். இன் வந்து மூகாம்பியோட இன் கேட் வந்து இது வந்து உள்ளே போகிற வண்டி உள்ளே போகும். ஸோ இது தாண்டி வர்றது வந்து நாகர்கோடு ஜங்ஷன். நாகர்கோடு ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் போகிறது வந்து அருமனை கனெக்ட் பண்ணும். அதுலேயும் போய் உங்களுக்கு திருப்பரம் போகலாம். அந்த அருமனை டு நாகர்கோடு ஜங்ஷன் போகிற ரோட்டில் தான் வந்து நம்ம அங்கே திருவட்டார்லேருந்து வர ரோடு வந்து கனெக்ட் ஆகும். அங்கே இன்னும் திருப்பரம் போகலாம். இந்த ரோடு தான் நாகர்கோடு ஜங்ஷன். இது தாண்டி அடுத்து வர்றது வந்து காவஸ்தலம்னு சொல்லுவாங்க. அந்த காவஸ்தலம் ஜங்ஷனில் தான் வந்து நம்ம தக்கலையிலேருந்து வர வண்டி வந்து கனெக்ட் ஆகும். ஆக்சுவலாக ரோடு வந்து கனெக்ட் ஆகிறது வந்து அங்கே தான். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு பெரிய மசூதி இருக்குது, முஸ்லீம் மசூதி. அது பக்கத்துலேயே தான் வந்து நம்ம தக்கலையிலேருந்து வர ரோடு வந்து கனெக்ட் ஆகும். இந்த காவஸ்தலம் தாண்டி அடுத்து வர்றது வந்து அரசு மூடுங்கிற ஜங்ஷன். அந்த அரசு மூடு ஜங்ஷனில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த அரசு மூடு ஜங்ஷனில் இந்த ரைட்டில் போகிற ரோடு தான் வந்து ஆரல்வாய்மொழி கனெக்ட் ஆகுற ரோடு. அது வந்து நாகர்கோவில் ஆரல்வாய்மொழி கனெக்ட் ஆகுற ரோடு. இந்த ரைட் சைடில் தெரிகிறது தான் வந்து நம்ம தக்கல்லேருந்து வர ரோடு. ஸோ அடுத்து வர்றது தான் அரசுமூடு ஜங்ஷன். அதுவும் தாண்டி ஒரு ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷன் வந்து நம்ம இங்கே பேச்சிப்பாறை போகிறதும் இல்லாட்டி திருப்பரப்பு களியல் அந்த லெஃப்ட் சைடு நெடுமங்காடு ரோடு அது. ஸோ இந்த ஆரல்வாய்மொழியிலேருந்து வர இந்த இது வந்து அரசுமூட்டில் கனெக்ட் ஆகி அதுலேருந்து அப்படியே களியல் வழியாக அரசுமூடு ஜங்ஷன்லேருந்து கான்வென்ட் ஜங்ஷன் போய் அங்கேருந்து லெஃப்டில் களியல் போய் நெடுமங்காடு ரோடு கனெக்ட் ஆகும். கேரளா பார்டருக்கு போயிடும். களியிலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 8 கிலோமீட்டர் தான் கேரளா பார்டர். அதே மாதிரி இதுதான் அரசுமூடு ஜங்ஷன். ரைட்டில் போகிறது தான் அந்த ரைட்லன்னா ஆரல்வாய்மொழி போகிற ரோடு. அதே வந்து ஸ்ட்ரைட்டு போய் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போனோம்னா பேச்சிப்பாறை போயிடும். குலசேகரம் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பேச்சிப்பாறை ரோடு கனெக்ட் ஆகும். நம்ம அடுத்த ஜங்ஷன் கான்வென்ட் ஜங்ஷனில் வந்து ஒரு கான்வென்ட் ஸ்கூல் இருக்குது. அந்த கான்வென்ட் ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் போயிட்டோம்னா நம்ம வந்து களியல் போகலாம், அந்த திருப்பரப்பு போகலாம். அந்த திருப்பரப்பு போகிறது ரூட்டில் தான் களியல் அப்படி கேரளாவுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணலாம்.
இந்த ஜங்ஷன் தான் ஆக்சுவலி கான்வென்ட் ஜங்ஷன் முன்னாடி சொல்லியிருந்தேன். இதுலேருந்து ரைட்டு போகிற அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து பேச்சுப்பாறை போகும். இது நம்ம லெஃப்ட் திரும்பிட்டோம், லெஃப்ட் திரும்பி திருப்பரம் போகும். நம்ம இது வரைக்கும் பார்த்த ரோடெல்லாம் வந்து சைடில் வந்து நிறைய கடைகள், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஆனால் இனிமேல் வந்து நம்ம அந்த கிராம இதுக்கு போகிற மாதிரி இருக்கும். வீடுகள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் ரப்பர் தோட்டம், அதுக்கு நடுவில் ஒரு அழகான ரோடு தான் இருக்கும். இந்த ரோடு வந்து ஆக்சுவலி கன்னியாகுமரி டு நடுமுக்காடு ஹைவே. இதுதான் நம்ம ரோடு. இந்த ஜங்ஷன் தாங்க. இந்த பிளேஸில் வச்சு தான் முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டோட வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன். ஒரு பையன் வந்து குறுக்கே சார்ந்தேன், அதை நான் பின் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஜங்ஷன் தான் ஆக்சுவலி திருப்பரப்பு ஜங்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியோட அந்த ஆர்ச் இருக்கும், இந்த லெஃப்டில் போகிறது தான். ரைட்டில் போகிறது வந்து அப்படியே நெடுமங்காடு, கலியல் நெடுமங்காடு. இது நம்ம உள்ளே போவோம், ஒரு சின்ன ரோடு தான், ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். நார்மலாக எப்போவுமே டூரிஸ்ட் வந்து பெரிய பெரிய வண்டி நான் உள்ள டிராஃபிக் ஜாம் வெளியே போவீங்க.
சீசன் டைமில் வந்து நான் ரொம்பவே இருக்கும். இப்போவும் எப்படின்னு தெரியலை, ஆக்சுவலி நம்ம போகும்போது தெரியும். நான் டிக்கெட்டு வாங்குறதுக்கு பசங்க நிற்பாங்க க்யூவில், வண்டியை எல்லாம் அப்படி வெயிட் பண்ணி நிற்கும். ஓகே, பார்த்தீங்களா தெரியும். இங்கே வந்து டிக்கெட் கலெக்ட் பண்ணுறது இங்கேருந்தே நிற்பாங்க. இன்னும் 2-3 இடத்துல நிற்பாங்க. இங்கேருந்து வாங்கியாச்சுன்னா அவங்க வந்து லெஃப்டில் பார்க் பண்ணிடலாம். இன்னுமே ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்குதுங்க. இப்போ வரிசை வண்டி போகுது, லெஃப்டில் பார்க்கிங் ஏரியா இருக்குது. அங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அதில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா இந்த பார்க்கிங் ஏரியா, அந்த ஏரியா மட்டும் பிளாங்காக விட்டுருப்பாங்க. ரைட் சைடில் தான் மகாதேவர் டெம்பிள், சிவா டெம்பிள் இருக்கிறது. ஸோ இதாங்க திருப்பரப்பு பார்க்கிங் ஏரியா, ப்ளஸ் இதுதான் என்ட்ரி டிக்கெட் வாங்குகிற இடம். இந்த ரைட்டில் ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா, பேரிகேட் வச்சுட்டு அதில் உள்ள போய் வச்சுனா டிக்கெட் வாங்க. ஆக்சுவலி நான் அங்கே எடுத்து கொஞ்சம் ட்ரோன் வீடியோஸை வந்து போடுறேன் பாருங்கள். ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து கேமரா வந்து டிக்கெட் போட்டு எடுக்கலை. அதனால் ட்ரோன் வீடியோஸ் அந்த பக்கம் போயிட்டு நான் ட்ரோன் மட்டும் பருத்தி எடுத்து வந்தேன். இந்த வீடியோஸ் பாருங்கள். இதுதான் நான் சொன்ன ரிவர் பெட். ஆக்சுவலி இந்த இதில் தான் அருவி பாயும். லெஃப்ட் சைடில் அந்த இடத்துல அருவி பாய்ஞ்சிட்டு இது வழியாக ரிவர் வந்து கண்டினியூ ஆகி தாமிரபரணி ஆறு வந்து பாசனத்துக்கும் எல்லாத்துக்கும் போகும், கடலில் போய் சேர்ந்துருவோம். ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே மழை டைமில் வந்து இது ஃபுல்லாகவே பெருசாக ஃபுல்லாக தண்ணி ரொம்பி போகிற மாதிரி போகும். அதுவும் வந்து நல்லாயிருக்கும். அந்த ஃபுட்டேஜ் கிடச்சிச்சின்னா நான் அடுத்து ஏதாவது ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த இடம் தான் டேம், செக் டேம்னு சொன்னேன்ல, செக் டேம் கட்டியிருக்கிறது ரைட்டில் அந்த தெரியுது தான் டேம். அதில் தான் வந்து கோதையார் வந்து முடியுது. இங்கே முடியாது. ஆக்சுவலி டேம் கட்டியிருக்கிறதுனால தண்ணி வந்து ஃப்ளோ இல்லாமல் அப்படியே அங்கே நிற்கும், தண்ணி தேங்கி நிற்கும். அந்த பாலமும் உங்களுக்கு தெரியும். அதில் அந்த பாலம் வழியாக நடந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணலாம். முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த பாலம் கிடையாது. இது வந்து பார்க்கிங் ஏரியா. வண்டி எதுவுமே இல்லாத டைம் நான் எடுத்தது. இது இங்கே கொஞ்சம் ஹோட்டல்ஸ், அந்த இது வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் தெரியுது பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூல், குளிக்கிற அருவியில் குளிக்கிற ஏரியா. இங்கே உள்ளே போகும்போது தான் டிக்கெட் வாங்கிட்டு தான் போவாங்க. இது முன்னாடி காலத்தில் நான் வந்து சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த நான் சொன்ன அந்த பாலம் வந்து கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த டேமில் வந்து டேம் ஷட்டர் வழியாக மட்டும்தான் தண்ணி போகும். அந்த டேமில் ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கும்போது அந்த டேம் வழியாக இறங்கி இந்த டேம் மேலேயே நடந்து ஆப்போசிட் போய் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இதுலேயே ஃபால்ஸில் தண்ணி கம்மியாக இருக்கும்போது இது மேலேயே நடந்து போவாங்க, ஆப்போசிட் கிராஸ் பண்ணுவாங்க. முன்னாடி நடந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வலிக்கு விழுந்துட்டா ஆக்சிடென்ட் நடக்க சான்ஸ் இருக்குன்றதுனால இங்கெல்லாம் அலோட் கிடையாது. மேலே கீழே மட்டும் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க தண்ணி கம்மியாக இருக்கும். அப்படியே இந்த ஃபால்ஸுக்கு ரைட் சைடில் தான் ஆக்சுவலி மகாதேவ டெம்பிள் இருக்குது. ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா 9th centuryலேயே இந்த வந்து கார்விங்ஸ் பண்ணி இந்த டெம்பிள் வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த ஒரு கிங் விஷாக திருநாள்னு நினைக்கிறேன், அவர் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி, திருவிதாங்கூர் மகாராஜான்னு நினைக்கிறேன், அவர் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி தொழுகைக்காக வர்றதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி இதை இந்த திருப்பரப்புலேருந்து எங்கேயோ கனெக்ட் பண்ணுறதுக்காக, இல்லாட்டி இந்த கோவிலேருந்து உள்ள சுரங்கப்பாதை மாதிரி திருப்பரப்பு அருவிக்கு கீழே ஏதோ ஒரு இடத்துல சுரங்கப்பாதை இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டாக தெரியலைங்க. ஏன்னா இப்போ எங்கேயும் சுரங்கப்பாதை இருக்குது பார்க்க முடியல, ஆனால் இருந்திருக்கலாம். ஏன்னா இது அந்த ஸ்ட்ரக்சரே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு அந்த கோவிலோடு சேர்ந்து அப்படி இது பண்ணுற மாதிரி தான் அந்த கல்வெட்டும் எல்லாமே இருக்கும். ஏன்னா கோவிலுக்கு சைடில் வந்து திருப்பரப்பு அருவிக்கும் முன்னாடி வந்து அதை மறைக்கலை, முன்னாடி வந்து அந்த இடம் ஓப்பனாக இருந்துச்சு. அப்போது தெரியும் அதில் வந்து அந்த கல்வெட்டில் வந்து ஒரு பாம்பு ஒரு தவளையை வந்து பிடிக்க போகிறது மாதிரி ஒரு கார்விங் அதில் இருக்கும். பழைய ஃபோட்டோ அது இப்போவும் இருக்குது, அந்த கல்வெட்டு அப்படி இருக்குது. ஆனால் அந்த இடத்துக்கு வந்து போகிறது வந்து அந்த கோவில் வழியாக தான் வர முடியும்.
அருவியிலேருந்து உள்ளே வர முடியாது. அதை வந்து இந்த டிக்கெட் இதெல்லாம் கொண்டு வந்தப்போ அதை வந்து பிளாக் பண்ணி இது பண்ணாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.